கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஒவ்வொருவராக தற்பொழுது கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் எதற்காக இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டது, எந்தெந்த நகரங்களில் எந்தெந்த இடங்களில் இது போன்ற தாக்குதலுக்கு திட்டமிடப்பட்டது என்ற முழுமையான விவரங்கள் நாம் எதிர்பார்க்கலாம். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்பொழுது தேசிய புலனாய்வு முகமையானது இந்த வழக்கை விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. டெல்லி காவல்துறையிடம் தேசிய புலனாய்வு முகமைக்கு இது மாற்றப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. இதில் முக்கியமான ஒரு திருப்பமாக இந்த டெல்லி செங்கோட்டை பகுதியில் காரில் தற்கொலை குண்டுவெடிப்பை நிகழ்த்தியவருடைய உதவியாக தேசிய புலனாய்வு முகமை கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நான் குறிப்பிட்டது போல இந்த செங்கோட்டை பயங்கரவாத தாக்குதலை நடத்த அந்த தற்கொலை தாக்குதல் தான் இது நடத்தப்பட்டிருக்கின்றது. அந்த உமர் நபி என்கின்ற அந்த நபர் தான், அந்த மருத்துவர் தான் அந்த கார் குண்டுவெடிப்பை நிகழ்த்தியதாக தற்பொழுது தடயவியல் நிபுணர்களுடைய தகவலின்படி அது உறுதியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உமர் நபிக்கு உதவியவரை தான் தற்பொழுது NIA எனப்படக்கூடிய அந்த தேசிய புலனாய்வு முகமையானது கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தாக்குதலில் தொடர்புடைய அந்த கார் வெடிக்க செய்யப்பட்டது அல்லவா, அந்த கார் பதிவு செய்யப்பட்ட அமீர் ரஷீத் அலி அந்த என்பவனைத்தான் தேசிய புலனாய்வு முகமையானது டெல்லியில் கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவனை பொறுத்தவரையில் ஜம்மு காஷ்மீரின் பாம்பூரில் உள்ள சம்பூராவில் வசிக்கக்கூடிய நபர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்கொலை குண்டுதாரி என்று கூறப்படும் நாம் குறிப்பிட்டது போல அந்த காரை வெடிக்க செய்த உமர் உன் நபியுடன் அந்த பயங்கரவாத தாக்குதலை நடத்த சதி செய்ததாக இந்த தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அமீர் ரஷீத் அலி என்கின்றவன் உமர் நபியுடன் சேர்ந்து இந்த தாக்குதலை நடத்த சதி செய்ததாக தற்பொழுது NIA விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக பத்திரிகை செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குண்டுவெடிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட காரை வாங்குவதற்காக வெடிக்க செய்யப்பட்ட அந்த காரை வாங்குவதற்கு வசதியாக இந்த அமீர் என்பவன் டெல்லிக்கு ஜம்மு காஷ்மீரிலிருந்து டெல்லிக்கு வந்ததாகவும் தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. குண்டு வைத்து வெடிக்கப்பட்ட காரை ஓட்டிச் சென்று உயிரிழந்தவன் அந்த புல்வாமா மாவட்டத்தை சேர்ந்தவனும் ஃபரிதாபாத்தில் உள்ள அல்ஃபலா பல்கலைக்கழகத்தினுடைய பொது மருத்துவத்துறையில் உதவி பேராசிரியருமான உமர் உன் நபி என்பவன் தான் அந்த காரை வெடிக்க செய்து இந்த ஒரு பயங்கரத்தை நிகழ்த்தியதாக தடயவியல் ரீதியாக அடையாளம் கண்டிருப்பதாக NIA தெரிவித்திருக்கின்றது. அந்த காரை வெடிக்க செய்த அந்த நபிக்கு சொந்தமான மற்றொரு வாகனத்தையும் NIA பறிமுதல் செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நவம்பர் 10ஆம் தேதி தேசிய தலைநகரையே உலுக்கிய அந்த கார் குண்டுவெடிப்பில் காயமடைந்தவர்கள் உட்பட 73 சாட்சிகளை இதுவரையில் NIA எனப்படக்கூடிய அந்த தேசிய புலனாய்வு முகமை விசாரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் வழக்கில் மேற்கொண்ட ஆதாரங்களுக்காக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை, ஹரியானா காவல்துறை, உத்தரப்பிரதேச காவல்துறை மற்றும் பல்வேறு நிறுவனங்களுடன் நெருக்கமான ஒரு ஒருங்கிணைப்புடன் செயல்படக்கூடிய இந்த NIA எனப்படக்கூடிய தேசிய புலனாய்வு முகமையானது தற்பொழுது மாநிலங்கள் முழுவதும் தன்னுடைய விசாரணையை விரிவுபடுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குண்டுவெடிப்பின் பின்னணியில் உள்ள பெரிய சதித்திட்டம் தீர்க்கப்பட்டிருந்தது என்பதுதான் தற்பொழுது முக்கியம். இதோடு நின்று விட்டதா, அந்த ஒரு கார் வெடித்தது அதோடு நின்று விட்டதா, அவர்கள் வேறு ஏதாவது கார்களிலும் இது போன்ற வெடிபொருட்களை நிரப்பியிருந்தார்களா, அது வெடிக்க செய்யப்படாமல் இன்னும் இருக்கின்றதா, பல கேள்விகள் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது முக்கிய விஷயமாக அந்த காரை டெல்லி செங்கோட்டை பகுதியில் காரை வெடிக்க செய்த அந்த உமர் நபியினுடைய உதவியாளரை தற்பொழுது NIA கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.